அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பில் விமானப்படை அதிகாரிகளுடன் ஆராய்வு. அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு குறித்து பேசவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கருத்து. இந்திய இழுவை மடிப்படகுகளின் அத்துமீறலை கண்டித்து யாழ் நகரில் இன்று மாபெரும் பேரணி. நாடளாவிய ரீதியில் அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று போராட்டம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பில் விமானப்படை அதிகாரிகளுடன் ஆராய்ந்துள்ளார். நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் விமானப்படையின் உயர் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான எதிர்கால செயல்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் வலுவான விமானப்படையாக இலங்கை விமானப்படையை வலுப்படுத்தல், இலங்கை இராணுவம் மற்றும் கடற்படையின் முன்னெடுப்புகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இலங்கை விமானப்படைக்கான ஒதுக்கீடுகளின் அளவு மற்றும் விமானப்படையின் தற்போது காணப்படும் தேவைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பம்பு எதிரிசிங்க உள்ளிட்ட விமானப்படையின் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு குறித்து பேசவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் அது குறித்து இன்று வரை ஒரு வார்த்தையினும் பேசப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அந்த வகையிலே இந்த நாட்டிலே அண்மையிலே வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாக்கு சென்று பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் மிக முக்கியமான விடயம் பொறுப்பு கூறல் விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் ஜெனீவாவிலே கடந்த காலத்திலே செய்த விடயங்களை விட புதிய அரசாங்கத்தினுடைய புதிய முன்மொழிகளை எதுவும் பெரியதும் சொல்லவில்லை. எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் பொறுப்பு கூறல் விடயத்திலே மிக கரிசனையோடு இருக்கிறார்கள். கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதே உறுதியாக இருக்கிறார்கள். கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்தில் வந்த அனைத்து அரசாங்கம் போல நீங்களும் அதே வேலையை தான் செய்ய போறீர்கள் என்றதான் திட்ட தெளிவாக தெரிகின்றது. இந்த அமைச்சர் அவர்கள் அந்த ஜெனீவாக்கு அமர்வுக்கு சென்ற பொழுது OMP காணாமாக்கப்பட்டுள்ள அலுவலகம், ஆபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ், இந்த ஓஆர் இப்படியான விடயங்களை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இது அனைத்தும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் முழுமையாக நிராகரித்த பொறிமுறைகள். அதனை விட்டு வடக்கு மக்கள் உங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள், வாக்கை ஆணை எல்லாம் தரல, வாக்கு தந்திருக்கிறார்கள், மன்னிக்க வேண்டும். வடக்கு மக்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை பற்றி நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொன்ன ஒரே ஒரு விடயம், சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவருடைய பேரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்க்கட்சி தலைவர் நிரந்தர தலைவராக தான் போட போறதாக சொல்லியிருக்கிறார். கௌரவ சந்திரசேகரன் அமைச்சர் அவரும் வரையை தருகிறார். வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, அதிகார பகிர்வை விடுங்களேன், புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா? வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன?
பொறுப்பு கூறல் விடயத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்று நான் இந்த தலைப்பை பேசுவதற்கான காரணம், இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு என்னுடைய ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலவு திட்ட இன்றைய விவாதத்தில் இருக்கின்றது. அப்ப உங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம். இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை. இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலிலே மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி அமர்றேன். நன்றி. நேர்மை திறனான அரசு சேவைக்காக அணிதிரள வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டின் அரசியல் முறைமை மற்றும் அரசு சேவை மாற்றமடைய வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கேற்ப அரசியல் முறைமையை மாற்று சக்தி ஒன்றை தேர்ந்தெடுத்ததாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக மக்களை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் இன்று கொழும்பில் நடைபெற்ற செயலமர்வில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் இளஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுடன் இணைந்து ஏற்பாடு செய்த உள்நாட்டு அலுவல்கள் பிரிவு மற்றும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகள் மதிப்பீடு குறித்த செயலமர்வு இன்று கொழும்பில் நடைபெற்றது. ஊழலுக்கு எதிராக மக்களை வலுப்படுத்தல் என்ற தலைப்பில் அரசு அதிகாரிகளுக்கு குறித்த செயலமர்வு நடைபெற்றது. இங்கு உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர், மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதால் அந்த நோக்கத்திற்காக நடைமுறை செயல்பாட்டில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை இந்த செயலமர்வு வலியுறுத்துகிறது என தெரிவித்தார். அதன்படி நேர்மை திறனான அரசு சேவைக்காக அணிதிரள வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். இந்த செயலமர்வில் பொதுமக்களுடன் நேரடியாக பணியாற்றும் நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் 25 மாவட்ட செயலகங்கள், 9 மாகாண செயலகங்கள், 24 அமைச்சுக்கள் மற்றும் 43 திணைக்களங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரிகள் பங்கேற்றனர். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் RSA திசாநாயக்க, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திம விக்ரமசிங்க, மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகொட மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிகாரிகளும் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டனர். இந்திய இழுவை மடிப்படகுகளின் அத்துமீறலை கண்டித்து யாழ் நகரில் இன்று மாபெரும் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இந்திய இழுவை மடிப்படகுகளின் அத்துமீறலை கண்டித்து யாழ் மாவட்ட தீவக கடற்தொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் யாழ் நகரில் இன்று மாபெரும் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேரணி யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களத்திற்கு முன்னால் ஆரம்பமாகிய நிலையில் யாழ் மாவட்ட கடல் தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி ஆணையாளரிடம் மகஜர் ஒன்றினை கையளித்துவிட்டு இந்திய துணை தூதரகம் நோக்கி பேரணி புறப்பட்டது. யாழ் ஆஸ்பத்திரி வீதியூடாக ராசாவின் தோட்ட வீதியினை அடைந்து பேரணி யாழ் இந்திய துணை தூதரகத்தினை அடைந்தது. இந்திய துணை தூதரகத்தின் வீதியில் வீதி தடை போடப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த 5 பிரதிநிதிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களில் சிலர் இந்திய துணை தூதுவராலய அதிகாரிகளை சந்தித்து மகஜரை கையளித்தனர். ஏனைய மீனவர்கள் வெளியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நிறுத்து நிறுத்து, இழுவை மடி தொழிலை நிறுத்து, தாண்டாதே தாண்டாதே, எல்லையை தாண்டாதே, அழிக்காதே அழிக்காதே, எமது வளங்களை அழிக்காதே, இந்திய அரசே எங்களை வாழவிடு, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், அள்ளாதே அள்ளாதே, எமது வளத்தை அள்ளாதே, மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்மையிலே இந்த இந்திய இழுவைப் படகானது எமது தீவு மட்டுமில்லாமல் வடமாகாணம் பூராகவும் 7 நாட்களாக எங்களது வாழ்வாதாரத்தை அளித்து ஒழிக்கின்றது. உண்மையிலே நாங்கள் இன்று முடங்களாக ஆக்கப்பட்டுள்ளோம். கையாலாகாத ஒரு மீனவர்களாக ஆக்கப்பட்டுள்ளோம். எமது வருங்கால சந்ததியிட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கின்றது. உண்மையிலே ஒரு வளம் என்பது நாங்களும் பயன்படுத்தி அதை பாதுகாப்போடு வரும் சந்ததியினருக்கு கையளிப்பது. ஆகவே இன்று இந்த இந்திய அடாவடித்தனமாக தொழில் புரியும் இந்த இந்திய இழுவப் படகால நமது சந்ததிக்கு பாதுகாப்பான வளத்தை நாங்கள் கொடுக்க முடியாத நிலையில், ஒரு துப்பாக்கிய நிலையில் உள்ளோம். உண்மையில் இந்த இந்திய இழுவப்படகு வலுக்கொண்ட இயந்திரங்களை கொண்ட இந்த இந்திய இழுவப்படகை எல்லை தாண்டி வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று எமது வாழ்வாதாரங்கள் அடியோடு ஒழிக்கப்படுகின்றது. எமது பிள்ளைகளின் கல்வி நிலை மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. ஆகவே இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் தொழில்களை புரிந்த இந்திய நிலப்படகு இப்போது 7 நாட்களும் தொழில்களை புரிந்து
எமது வாழ்வாதாரத்தையும் வலைகளையும் எமது தொழில் உபகரணங்களையும் அடியோடு அடித்தொழிக்கின்றது. நாங்கள் இந்த இந்திய எழுவைப்படவுக்காக பல ஆண்டுகளாக இருந்து பல வழிமுறைகளாக நாங்கள் போராட்டங்களை நடத்தி வருகிறோம். ஆனால் எங்களுக்கு எந்தவித ஒரு தீர்வும் இத்தவரைக்கும் வழங்கப்படவில்லை. இன்றைய நாள் போராட்டமானது தனியே இந்திய எழுவப்படவுக்காக மட்டும். எங்களுக்கு மீனவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இந்திய இழவுப்படவுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். இந்தியன் இழுவை படகு முல்லைத்தீவில் இருந்து தீபகம் கூறாக எல்லை தாண்டி வாரது. எமது கடத்தொழிலாளர்கள் நாளாந்தம் சொல்லனா துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நான் முதலாவதாக கடத்தொழில் நீர்வள திணைக்கள அதிகாரிக்கு கையளித்திருந்த மனுவை அதன் பிற்பாடு இந்திய தூதரத்துக்கு யாழ் மாவட்ட அரச அதிபருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் கையளித்திருக்கின்றோம். அதன் பிற்பாடு இப்போ கடத்தொழில் அமைச்சருக்கு வழங்க இருக்கின்றோம். இப்போது இந்திய தூதரகத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், கடற்படை இலங்கை கடற்படை இதை தடுக்க வேண்டும், அவர்களால் இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றதை தோணியில் அவர் சொல்லியிருந்தார். ஒவ்வொரு ஆண்டு விடுதலை புலிகளின் காலத்தில் ஒரு ரோலர் படகு வந்த வரலாறே இல்லை. அது இயக்க கட்டுப்பாடு இல்லை. வடக்கு கிழக்கு பகுதியில் எந்த இடத்துலையுமே ஒரு ரோலர் வந்த செய்தி எந்த பேப்பர்லேயோ டிவிலேயோ பார்த்த வரலாறு இல்லை. போராட்டம் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த ரோலர் பிரச்சனை வடபகுதிக்கு வந்து கொண்டிருக்குது. இலங்கை வரலாற்றில் ஒரு ஈழத்தமிழன் இந்திய எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சு இந்திய எல்லைக்குள்ள ஒரு ஈழத்தமிழனை கைது செய்த வரலாறு இல்லை. அப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் ஈழத்தமிழருடைய கடல் பரப்புக்கு வந்து மீன் பிடிக்கிறதில் நீங்கள் உரிமை கொண்டிருக்கிறீர்கள்? தொப்புள் கொடி உறவு தான், அது உறவு வந்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்களோட இல்லை தாண்டி உங்களோட இடத்துக்கு நாங்கள் மீன் பிடிக்கல. நீங்கள் அழிக்கிறால ஒரு வருஷம் செய்ய வேண்டிய தொழிலை இன்றைக்கு ஒரு கிழமையோடய நாங்கள் முடித்து 6000 மீனவ குடும்பங்கள் முள்ளத்தில் இருக்குது. அதில் ஒழுங்கான போட் இன்ஜின் இல்லை, வீடு இல்லை, நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதுகளுடைய போராடி கொண்டிருக்குது தங்களோட வாழ்வாதாரத்துக்காக. நாடளாவிய ரீதியில் அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பள திருத்தத்தில் தாதியர் சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை மற்றும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நண்பகல் நாட்டில் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் 1 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை தாதியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் 1 மணி நேர பணி பகிஷ்கரிப்பிலும் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அரசே தாதியர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் சரியான நீதியை பெற்றுக் கொடுப்போன்ற பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை தாதியர்களும் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட பொது வைத்தியசாலையின் தாதியர்கள் இன்று மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலும் அரச தாதியர் சங்கம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தது. யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதான வளாகத்தில் ஒன்று கூடிய தாதியர்களுக்கு பாதீட்டில் சரியான நீதியை பெற்றுக்கொடு, குறைக்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரி, பதவி உயர்வை பழைய முறைப்படி வழங்கு போன்ற பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும், பிஹெச் மற்றும் டே ஆஃப் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும், அத்துடன் எமது பதவி உயர்வு கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது. தாதியர்கள் மிகவும் வேலைப்பளு மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கான இவ்வாறு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது போதனா வைத்தியசாலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்றுங்கள் 160 பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டு ஒன்றுங்கள் 200 குறைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் டே ஆஃப் மற்றும் பிஹெச் பேமெண்ட்டுகள் ஒன்றுங்கள் 20 வழங்கப்பட்டது. இப்போ ஒன்றுங்கள் 30 பிரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அதோட பதவி உயர்வு காலம் கிரேட் 3லேருந்து கிரேட் 2க்கு 5 வருடங்களும், கிரேட் 2லேருந்து கிரேட் 1க்கு 7 வருடங்களுமாக இருந்தது. தற்போது 10 மற்றும் 11 வருடங்களாக டோட்டலாக 21 வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு போகிறது. சம்பளம் அதிகரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளால பார்க்க சம்பளம் குறைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது தாதியர்கள்.
திருகோணமலை மூதூர் தள வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதிக உத்தியோகத்தர்கள் இன்று வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதியம் 12 முதல் 1 மணி வரை சுமார் 1 மணித்தியாலம் போராட்டம் இடம்பெற்றது. வரவு செலவு திட்டமானது தமக்கு பாதகமாக அமைந்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட தாதியர்கள் கோஷம் எழுப்பினர். நான் பைசாத் அரச தாதிய உத்தியோகத்தர் சங்கத்தின் கிழக்கு மாகாண தலைவர். இன்றைய எமது இந்த போராட்டமானது 12 மணியிலிருந்து 1 மணி வரை அரச தாதிய உத்தியோகத்தர் சங்கத்தினால் நாடு பூராகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் மூதூர் தள வைத்தியசாலையிலும் எமது தாதியர்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். எமது வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கமானது அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் தாதியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தாதியர்களாகிய எங்களுக்கு அரசாங்கம் மேலதிக நேர கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வு நாள் மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவுகளில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவை விட குறைவாக வழங்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். அந்த வகையில் இதுவரை காலமும் எங்களுக்கு மேலதிக நேரமாக நாங்கள் கடமையாற்றிய ஒரு மணித்தியாலத்துக்கு 1/60 என்ற வகையிலும் ஓய்வு நேர கொடுப்பனவுக்கு 1/20 என்ற வகையிலும் எமக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அக்கொடுப்பனவுகளானது 1/30ஆகவும் 1/200ஆகவும் அதிகரித்துள்ளார்கள். இதனால் இப்ப தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவானது இந்த வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் எமது பதவி உயர்வு காலம் இதுவரை காலமும் 5 வருடங்கள் 7 வருடங்கள் என்ற அடிப்படையில் பதவி உயர்வு காலங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்குரிய பதவி உயர்வு காலம் ஒவ்வொரு கிரேட்டுக்கு செல்லும் போதும் 10 வருடமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நிவர்த்தி செய்து தரும்படி எமது அரசு உத்தியோகத்தர் சங்கம் எழுத்து மூலமாக பல கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்திடம் வைத்திருந்தது. அதற்கு இதுவரை எந்த முடிவும் கிடைக்காத காரணமாக நாங்கள் இப்போது 1 மணித்தியால இந்த பணிப்பதிவு ஈடுபட்டுள்ளோம். எனவே எதிர்வரும் காலங்களில் இதனை நிவர்த்தி செய்து எமக்கு ஒரு சிறந்த முடிவை தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அவ்வாறு அரசாங்கம் தவறும் பட்சத்தில் எமது தொடர்ச்சியான வேலை நிறுத்த சுயநலி போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு எமது சங்கம் தள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியர்களும் முன்மொழியப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட அறிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியர்கள் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். 25ஆம் தேதி நாங்கள் பெற இருக்கிற வேதனத்திலே இப்போது பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொகையை விட மிக பாரிய அளவு வீழ்ச்சியை மிக பாரிய அளவிலான ஆயிரங்களை நாங்கள் இழக்க வேண்டிய துப்பாக்கி நிலை உருவாகி இருக்கிறது. அந்த அரசாங்கத்துக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை திருத்தி அமைக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு மாற்று வழிகளை கையாண்டு அரச உத்தியோகத்தர்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியர்களும் மதிய நேர உணவு இடைவேளையின் போது வைத்தியசாலையில் பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வேறு அரசு ஊழியர்களுக்கு வழங்கும் அனைத்து சலுகைகளையும் எங்களுக்கும் வழங்க அரசு முன்வர வேண்டும். கொடுப்பனவுகள் அதிகரிக்கும் போது பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். கொழும்பு கிராம்பஸ் பகுதியில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் கம்பிலிகொட்டுவ பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாகவும் உயிரிழந்தவர் கிராண்ட்பாஸ் கம்பிலிகொட்டுவ பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். வீட்டு வாடகை தொடர்பாக ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து கூறிய ஆயுதத்தால் தாக்கியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் சந்தேக நபரும் அவரது மனைவியும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிராண்ட்பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அறுநூற்று போலீஸ் நிலையம் கேரகல பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. நாட்டின் 608வது போலீஸ் நிலையம் கம்பஹா கேரகல பகுதியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால, பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல, பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
வெளிநாடுகளின் தூதுவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இசோமதா ஆகியோருக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. ஜப்பானிய அரசாங்கம் அண்மையில் ஆரம்பித்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு உதவி திட்டத்தில் இலங்கையையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக இசோமதா ஆகியோர் தெரிவித்தார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு பிராந்தியத்தில் தேசிய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்காக ஜப்பான், சுவிட்சர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா இணைந்து மேற்கொள்ளும் திட்டம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதோடு அதன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜப்பான் தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு தெளிவுபடுத்தினார். டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் விமான நிலைய முதலீடுகளின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. விரைவில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜப்பானிய தூதுவர் இசோமதா ஆகியோ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, பொருளாதார மற்றும் நிதி விவகாரங்களுக்கான ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி துமிந்த ஸ்ரீலங்கமுவ, ஜப்பான் தூதரகத்தில் முதல் செயலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு ஒத்துழைப்பு பிரிவின் பிரதானி ஓகோஷி கென்ஜி, ஜப்பான் தூதரகத்தின் முதல் செயலாளர் மற்றும் அரசியல் பிரிவு பிரதானி முரதா ஷினிசி ஆகியோர் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டனர். ஜனாதிபதிக்கும் இலங்கைக்கான இத்தாலிய தூதுவர் டெமியானோ பிராங்கோவுடனான சந்திப்பு இன்று நடைபெற்றது. இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார திட்டத்திற்கு இத்தாலி அரசாங்கம் ஆதரவளிக்கும் என்று தூதுவர் டெமியானோ பிராங்கோவிச் தெரிவித்தார். இலங்கையின் சுற்றுலா துறைமுகங்கள் மற்றும் முதலீட்டு துறைகளுக்கு இத்தாலி அரசாங்கம் வழங்கக்கூடிய ஆதரவு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இத்தாலியில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கும் இலங்கை இளைஞர்களின் விசா பிரச்சினைகளை விரைவாக தீர்க்க எதிர்பார்த்திருப்பதாகவும் இத்தாலி தூதுவர் தெரிவித்தார். இத்தாலியில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கும் இத்தாலியில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கும் இலங்கையர்களுக்கும் சட்டபூர்வமான தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள ஒப்பந்தங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகேயும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். நெதர்லாந்து தூதுவர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பொனி ஹோர்பஷ் உடனான சந்திப்பு இன்று நடைபெற்றது. இலங்கையின் துறைமுகங்களை அண்மித்த முதலீடுகளுக்கு நெதர்லாந்து தயாராக உள்ளதென இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பொனி ஹோர்பஷ் தெரிவித்தார். இலங்கை மற்றும் நெதர்லாந்துக்கு இடையில் காணப்படும் நீண்டகால நட்புறவை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் சுற்றுலா துறைமுகம் முதலீட்டு துறைகளின் முன்னேற்றத்திற்கு நெதர்லாந்து அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் கலாச்சார மற்றும் தொல்லியல் பெறுமதியான படைப்புகளை பாதுகாத்தல், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் மற்றும் இலங்கையின் கல்வி மற்றும் பயிற்சிகளுக்கு நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை வழங்கவும் இதன்போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது சுற்றுலா துறைமுக செயல்பாடுகள் மற்றும் முதலீடுகளில் நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் முன்மொழிவுகளை பாராட்டிய தூதுவர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல நெதர்லாந்து அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பை குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, நெதர்லாந்து பிரதி தூதுவர் இவான் ருஜனஸ், நெதர்லாந்து தூதரகத்தின் அரசியல் அலுவல்கள் தொடர்பான கொள்கை அதிகாரி நாமல் பெரேரா உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இராணுவத்தில் இருந்து கடந்த 10 வருடங்களில் 12,000 பேர் தப்பியோடியுள்ளனர். இராணுவத்தில் இருந்து கடந்த 10 வருடங்களில் 12,000 பேர் தப்பியோடியுள்ளனர் என்று படைத்தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு தப்பி சென்றவர்களில் ஒரு பகுதியினர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களில் இணைந்து இயங்கி வருகின்றனர் என கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என படைத்தரப்பு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தமிழ் சங்கத்தினால் தமிழ் இலக்கிய தேர்வு எதிர்வரும் 2ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக அதன் வாழ்நாள் தலைவர் வேயனா இறைப்பிள்ளை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கத்தினால் தமிழ் இலக்கிய தேர்வு எதிர்வரும் 2ஆம் தேதி 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பங்கேற்புடன் 45க்கும் மேற்பட்ட நிலையங்களில் நடத்தப்பட உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தமிழ்ச்சங்க வாழ்நாள் தலைவர் வேயனா இறைப்பிள்ளை தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கத்தினால்
ஆண்டுதோறும் நடைபெறும் திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் தேர்வு 2024ஆம் ஆண்டுக்கான தேர்வு 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. எங்களுடைய நோக்கம், ஒரு மாணவன் பள்ளியை விட்டு விலகும் பொழுது அவன் ஒரு சான்றோனாக, ஒழுக்கமுள்ள மாணவனாக வெளியே வர வேண்டும் என்பதே நோக்கமாகும். அந்த வகையிலே ஆண்டுதோறும் நடைபெறும் தேர்வு போல இந்த ஆண்டு 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்விலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆண்டு 2 தொடக்கம் ஆண்டு 13 வரைக்கும் உள்ள மாணவர்களே இதிலே பங்கு பெற்றார்கள். நாங்கள் 7 பிரிவுகளாக இந்த மாணவர்களை பிரித்திருப்போம். ஒவ்வொரு பிரிவுக்கும் 20 குரலாக ஆண்டுதோறும் மாறிக்கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும். அந்த 110 குரலுக்கு தான் எங்களுடைய தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வின் நோக்கம், மக்கள் நல்ல வாழ்வு வாழ வேண்டும், சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். உதாரணமாக சொல்லுவார் என்றால், ஒழுக்கத்திலே 2 சொல்லுவார் வள்ளுவர், ஒழுக்கத்திலே இதுவர் மேன்மை, இழுக்கத்திலே இதுவர் எய்தாப்படி. மேன்மை அடையணும் என்றால் ஒழுக்கமாக இருக்கணும். எனவே நல்ல சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நல்ல மாணவர்கள் மாணவர்களாக வாழ வேண்டும், பெற்ற நாட்டுக்கும் தாய் மொழிக்கும் பள்ளிக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்வை நடத்துகின்றோம். திருகோணமலை தோப்பூரில் பொருளாதார ரீதியில் நலிவுற்ற பெண் தலைமை குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. திருகோணமலை தோப்பூரில் பொருளாதார ரீதியில் நலிவுற்ற பெண் தலைமை குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. ஓபன்ஸ் இன் நீட் நிறுவனத்தின் நோன்பு பிடிப்பதற்கு வசதியற்ற குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே இந்த உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. அம்பாறை நிந்தவூரில் பாதிய மிதவை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. அம்பாறை நிந்தவூர் கடற்கரை பாரிய மிதவையொன்று நேற்றைய தினம் கரையொதுங்கியது. கடலில் நிலவும் கடும் காற்றால் வேறு நாடுகளில் இருந்து மிதவை நிந்தவூர் பகுதிக்கு இழுத்து வந்திருக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக கிழக்கு மாகாண கடற்கரை பகுதிகளில் மர்ம பொருட்கள் கரையொதுங்கும் நிலையில் கடற்படையினர் மற்றும் போலீசார் கரையொதுங்கும் பொருட்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமைச்சர் ஈனா சந்திரசேகரருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள கடற்தொழில் அமைச்சில் இடம்பெற்றது. இதில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய திட்டத்தின் உதவி பிரதிநிதிகளில் முனசிங்க, உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான கடற்தொழில்சார் நிபுணர் பாலித கித்சிரி ஆகியோரும் பங்கேற்றனர். இலங்கையின் கடற்தொழில் துறைக்கும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் துணை அமைப்புகளால் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு தொழில்நுட்பம் உள்ளிட்ட உதவிகள் தேவை என கோரிக்கை விடுத்தார். இலங்கையில் கடற்தொழிலாளர்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கு அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இலங்கையில் வெறுப்பு பேச்சு 113% அதிகரித்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருட இறுதியில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கையில் வெறுப்பு பேச்சு 113% அதிகரித்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. பாலின அடிப்படையிலான வெறுப்பு பேச்சு 159% அதிகரித்தமையால் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததை தொடர்ந்து இனம் அல்லது மத ரீதியில் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சு 8 மடங்கு அதிகரித்தது. அதே நேரம் தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் உள்ளூர் அமைப்புகளின் தீவிர முயற்சிகள் மூலம் சிறுபான்மையினருக்கு எதிரான நிகழ்நிலை பிரச்சாரங்கள் 2021ஆம் ஆண்டு முதல் குறைந்தன.
இருப்பினும் மதங்கள் மற்றும் பெண்களை இலக்கு வைத்து குறிப்பாக பொது நிகழ்வுகளில் ஈடுபட்டவர்களை அல்லது பொது வழியில் கருத்துக்களை வெளியிடுபவர்களுக்கு எதிராகவே இந்த வெறுப்பு பேச்சு தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி கரைச்சி மகளிர் அபிவிருத்தி நிலையம் நடாத்திய மனை பொருளியல் கண்காட்சி இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவில் மகளிர் அபிவிருத்தி நிலையம் நடத்திய மனை பொருளியல் கண்காட்சி இன்று இடம்பெற்றது. கரைச்சி பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் கானா பவானந்தன் தலைமையில் அம்பாள்குளம் பொதுநோக்கு மண்டபத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு நிகழ்வு நடத்தப்பட்டது. பிரதம விருந்தினராக கரைச்சி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் சானா மாதுகி பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் சீனா உமாபாலன் பங்கேற்றார். கௌரவ விருந்தினர்களாக அம்பாள்குளம் கிராம உத்தியோகத்தர்கள் ஈனா ரஜீவனா மற்றும் உதயநகர் மேற்கு கிராம உத்தியோகத்தர் ஜீனா விக்னேஸ்வரி ஆகியோர் பங்கேற்றனர். விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து மனை பொருளியல் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் பயிற்சி பெற்ற மாணவிகள் தயாரித்த ஆடைகள், கேக் வகைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதன்போது பயிற்சிகளை நிறைவு செய்த மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிராம அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், போதனாசிரியர்கள், பயிற்சிகளை நிறைவு செய்த மாணவிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவிற்கு காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மனங்களுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவிற்கு மட்டக்களப்பு காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதிவாதிகளுக்கு இடையே நேற்றிரவு விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லிம்கள் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் அழைப்பை ஏற்று விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தப்பட்டு நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதி தலைவர் சதார் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட உள்ள புதிய அரசியலமைப்பு தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. அவிசாவளை கொழும்பு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவிசாவளை கொழும்பு வீதியில் எஸ்வத்த பாலத்திற்கு அருகில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொஸ்கம போலீசார் தெரிவித்தனர். செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் குடை சாய்ந்து எதிர் திசையில் பயணித்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் புவக்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஆவார். இதனை அடுத்து லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொஸ்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களுக்கான 2 நாள் செயலமர்வு இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாடசாலை விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் உத்தியோகத்தர்களுக்கான 2 நாள் செயலமர்வு இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது. கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி மண்டபத்தில் இந்த செயலமர்வு இடம்பெறுகின்றது. இலங்கை தேசிய விளையாட்டு விஞ்ஞான நிறுவனமும் வடக்கு மாகாண விளையாட்டு திணைக்களமும் இணைந்து செயலமர்வை ஏற்பாடு செய்துள்ளன. இதில் விளையாட்டு, மருத்துவம் தொடர்பான விளக்கங்கள் வழங்கப்படுகின்றன. மட்டக்களப்பு நாவட்குடா சிவன் ஆலயத்தில் அறநெறி மாணவர்களின் கலை விழாவும் பரிசளிப்பு நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு நாவட்குடா சிவன் ஆலயத்தில் அறநெறி மாணவர்களின் கலை விழாவும் பரிசளிப்பு நிகழ்வும் சிவதொண்டர் திருக்கூட்டத்தின் செந்தமிழ் முறையிலான பூஜை வழிபாடுகளும் ருத்ராக்கம் அணிவிக்கப்படும் நிகழ்வும் நேற்று மாலை நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நேற்று மாலை தொடக்கம் இன்று அதிகாலை வரையில் ஆலயங்களில் விசேட பூஜைகள் நடைபெற்றன. நாவட்குடா சிவன் ஆலயத்தில் நேற்று மாலை தொடக்கம் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. நாவட்குடா, கல்லடி, மஞ்சந்தொடுவாய் ஆகிய பிரதேசங்களில் உள்ள
அறநெறி மாணவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு போட்டிகளும் கலை நிகழ்வுகளும் நடத்தப்பட்டதுடன் மாணவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிவன் ஆலயத்தின் தலைவர் பீனா பிரியதர்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் தீனா சதானந்தன் கலந்து கொண்டார். நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர் குணநாதன், நாவட்குடா இந்து கலாச்சார நிலையத்தின் உத்தியோகத்தர் திருமதி சுகன்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் நிகழ்வினை தொடர்ந்து சிவத்தொண்டர் திருக்கூட்டத்தின் ஏற்பாட்டில் சிவலிங்கத்திற்கு செந்தமிழ் மூலமான வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. பக்தர்கள் இதன்போது சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றதுடன் சிறப்பு பூஜைகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு திரு உருத்திராக்கம் அணிவிக்கும் நிகழ்வும் சிவத்தொண்டர் திருக்கூட்டத்தினால் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் கோவிலாக்கண்டி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோவிலாக்கண்டி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிய இருவர் உளவு இயந்திரத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து சாவகச்சேரி போலீசார் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். கற்பட்டி கண்டக்குழி பிரதேசத்தில் இருந்து படல்கம பிரதேசத்திற்கு நேற்று சட்டவிரோதமாக கழுதைகளை ஏற்றிச் சென்ற 2 லொரிகள் போலீசாரிடம் சிக்கியுள்ளன. நுரைச்சோலை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து சோதனையை நடத்தியதில் 6 கழுதைகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுரைச்சோலை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். பமனுகம போலீசார் பிரிவுக்குட்பட்ட உஸ்பெகமகியாவ கடற்கரையில் நபர் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று இரவு ராமக வல்பொல பகுதியில் குறித்த சந்தேக நபர் 12 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 29 வயதான சந்தேக நபர் ராகம வல்பொல பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. பமனுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். பானதுரை பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான வர்த்தகர் பஹ்ரைனிலிருந்து இன்றைய தினம் காலை 10:15 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான வர்த்தகர் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து 20,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 100 சிகரெட் காட்டுகள் கைப்பற்றப்பட்டன. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட வர்த்தகர் போலீஸ் பிரிவில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.